ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசியலில் விஜய் உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், அமமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கிறப்ப விஜய்க்கு இப்போதைக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு. இன்னும் எலெக்ஷன் வரத்துக்கு ஒரு 8 மாதம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசிய கட்சிகள் 2 கட்சிகளுமே விருப்பப்படுறாங்க. பாஜக எப்படியாச்சும் விஜயை தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வந்தணும் அப்படிங்கிற மாதிரி முழு மூச்சாக ட்ரை பண்ணுறாங்க. காங்கிரஸும் ட்ரை பண்ணாமல் இல்லை. ராகுல் காந்தியுமே கூட பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் விஜய் கூட சேரணும், விஜய் கூட சேர்ந்து ஒரு புது கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை அவருமே பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி சூழலில் இப்போ இந்த கூட்டணியில் விஜய் தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அவங்க முன்வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா, தாவேகா குறைஞ்சது ஒரு 150 தொகுதியிலையாச்சும் போட்டிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். அப்போ 150 தொகுதி தாவேகாவுக்கு தான், 50 தொகுதி காங்கிரஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். அதே மாதிரி இப்போ ஒரு வேளை இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் துணை முதல்வர் பதவி நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்கள் கட்சியிலேருந்து 5 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம். சரி, ஆல்ரெடியே விஜய் சொல்லும் பொழுது கூட்டணி ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே வராங்க அப்படின்னா ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இப்போ இந்த ஒரு டிமாண்டை தாவேகா தரப்புலேருந்து முன் வச்சுருக்காங்களா. அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 50 தொகுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய 34 தொகுதியை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோ உள்ளே வருது அப்படின்னா அந்த கட்சிக்கு 34 தொகுதியை ஒதுக்கிட்டு அவங்களுக்கும் அமைச்சர் பதவி வேறு ஏதோ உயரிய பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தாவேகா இருக்காங்க. பட் இதில் ப்ராப்ளம் இன்னும் போயிட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியான திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க. தாவேகா கொடுக்குற அளவுக்கு அதிகமான தொகுதிகளை கண்டிப்பாக திமுக காங்கிரஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த தொகுதி பிரிக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக 2 கட்சியினருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த தேர்தலில் அது வந்துச்சு. பட் அது பெரிதளவில் அது போக விடாமல் தடுத்துட்டாங்க. இன்னொரு புறம் அப்போ காங்கிரஸ்க்கு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மற்ற சின்ன கட்சிகள் எதுக்குமே இல்லை. அந்த மாதிரி சூழலில் இப்போ காங்கிரஸ்க்கு ஆப்ஷன் இருக்குது. அப்போ காங்கிரஸோட பிளான் 2ஆக இருக்கும். ஒன்று, அதிகமான தொகுதிகளை கேட்பாங்க. ஒருவேளை திமுக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி காங்கிரஸ் மட்டும் திமுகலேருந்து பிரிந்து தாவேகா கூட ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீதி இருக்க எல்லா கட்சியினர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ மீதி இருக்க கட்சிகள்னு பார்க்குறப்ப நமக்கு பாமக இருக்குது, தேமுதிக இருக்காங்க, டிடிவி தினகரன் இருக்காரு, அவருடைய அமமுக இருக்குது. இப்போ இதில் இந்த கரூர் சம்பவம் பற்றி பேசுகிறப்ப டிடிவி தினகரன் முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப பொறுப்போடு அந்த கரூர் பிரச்சனை கையாண்டு இருக்காரு அப்படின்னு அவர் விஜய்க்கு எதிராக திரும்பி இப்போ திமுகவுக்கு ஃபேவராக பேசியிருக்காரு. அப்போ ஒருவேளை அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கணும் அப்படிங்கிறதான் டிடிவியோடைய எண்ணமாக இருக்குது. அப்போ எடப்பாடியை எதிர்க்கிறதுக்காக திமுக கூட கூட்டணி வைப்பதற்கும் அவர் தயார் நிலையில் இருக்கிற மாதிரி தான் அவர் பேசின பேட்டி, அவருடைய பேட்டி மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அமமுக ஓகே. இன்னொரு புறம் தேமுதிக கடந்த காலங்களில் திமுக கூட கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி தான். அப்போ தேமுதிக எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி அதிக தொகுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போவாங்க. அப்போ தேமுதிகவும் திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புறம் பாமக பொறுத்த வரைக்கும் இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அப்போலோ மருத்துவமனையில் 1/2 மணி நேரத்துக்கிட்ட சந்தித்து பேசியிருக்காரு. அப்போ தற்போதைய சூழலில் பாமக அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் தேர்தல் நேரத்தில் அந்த தொகுதி பிரிக்கிறப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அதிமுக பக்கமும் வரலாம், திமுக பக்கமும் வரலாம். அப்போ காங்கிரஸ் வெளில போனாலுமே கூட திமுக அவங்க கூட்டணியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி பலமாக வச்சுப்பாங்க. இதை சிக்கல் யாருக்கு உண்டாகும் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் உண்டாகும். இன்னொரு புறம் அதிமுக பாஜக தனியாகவும் விஜய் தனியாகவும் தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக திரும்ப ஆட்சி அமைக்கிறதுல டவுட்டே கிடையாது. நன்றி.